பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்துச்சு, அடுத்து வரப்போற எபிசோட்ல என்னெல்லாம் நடக்கலாம், அது ரெண்டுத்த பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்ப்போம். இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, ஸ்டார்டிங்கே காந்திமதி வீட்டை தான் காட்டுறாங்க. எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட போறாங்க. அப்ப முத்துவேல் பழனிட்ட கேட்கிறாரு, டே பழனி, பொண்ணுங்களோட போட்டோ எல்லாம் பார்த்தல, எந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு கேட்பாரு. ஆனா பழனி எந்த பதிலுமே சொல்ல மாட்டாரு, சோகமா அமைதியா இருப்பாரு. அடுத்து சக்திவேல் ஆரம்பிக்கிறாரு, பழனி உனக்கு ஒரு பெரிய பைக்கை ஆர்டர் பண்ணிட்டேன்டா, இன்னும் 2 நாள்ல வந்துடும், இப்போதைக்கு பைக்கை வச்சுக்கோ, கூடி சீக்கிரம் காரே வாங்கிலான்றாரு. அதோட விடாம, டே பழனி, அந்த மளிகை கடைக்காரன் இத்தனால உன்னை அடிமை மாதிரி நடத்தினான்ல, அவன் முன்னாடி புது காரு புது பைக்ல சரு சருன்னு போகணும், அதெல்லாம் பார்த்து அவன் வயிறு எறியணுன்றாரு. அதை கேட்ட பழனிக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது. அண்ணே, அப்ப என் மச்சானை வெறுப்பேற்றுறதுக்காக தான் இதெல்லாம் நீ பண்ற, என் மேல பாசத்துலயோ அக்கறையிலயோ இதெல்லாம் பண்ணல அப்படித்தானே சொல்லி கோவப்படுவாரு. அதுக்கும் சக்திவேல் வந்து, யாருக்கு யாரா மச்சான், இங்க பாரு மச்சான் அக்கான்ற பேச்செல்லாம் இங்க இருக்கக்கூடாது, அவங்கள பத்தி நினைப்பே உனக்கு வரக்கூடாதுன்னு. அதை கேட்ட பழனிக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது. என்னாலலாம் அப்பெல்லாம் இருக்க முடியாதுன்னு சொல்லி கோவத்துல எந்திரிப்பாரு. காந்திமதி பழனியை சமாதானம் பண்றாங்க, சக்திவேலையும் கண்டிப்பாங்க. டே கொஞ்சம் அமைதியா இருங்கடா, அவன் நிம்மதியா சாப்பிட விடுங்கடான்றாங்க. அதுக்கப்புறமும் சக்திவேல் சும்மா இருக்க மாட்டாரு, ஏதாவது தொணன்னு பேசிட்டே தான் இருக்காரு. கடைசியா பழனியை பார்த்து, டே பழனி நல்லா சாப்பிட்றா, அந்த வீட்டுல மாதிரி நீ அளந்தெல்லாம் சாப்பிட வேணாம், இங்க தாராளமாவே சாப்பிடலான்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்டோன்னு பழனிக்கு செம டென்ஷன் ஆகுது. கோவத்துல அங்கிருந்து விறுவிறுன்னு எந்திரிச்சு போறாரு. போனவர் ரூமுக்குள்ள போய் அவர் பொட்டி படிக்கலாம் எடுத்துட்டு கிளம்புறாரு. அதை பார்த்த காந்திமதிக்கெல்லாம் ஷாக் ஆகுது. பழனி என்னடா பண்ற, எங்கடா போறேன்னு கேட்கும் போது, அத்தா என்னை விட்டுற அத்தா, நான் எங்க அக்கா வீட்டுக்கே போயிடுறேன், என்னால இங்க இருக்கவே முடியாது, எனக்கு அவன் கூட இருக்கணும்னு ஆசைதான், ஆனா ஒரு நாள் கூட இங்க இருக்க முடியல, மூச்சு முட்டுற மாதிரி இருக்குன்றாரு. அதை கேட்ட சக்திவேலுக்கெல்லாம் கடுப்பாகுது. பாத்தீங்களாண்ணே எப்படி பேசுறான்னு, இவனுக்கு தனியா ஒரு ரூம் ஏசி எல்லாம் போட்டு கொடுத்தா மூச்சு முட்டுற மாதிரி இருக்கான், ஆனா அங்க போய் கொசுக்கடியில கும்பலோட கும்பலா இருக்கதான் இவனுக்கு பிடிக்கும் போலான்னு சொல்லி கோவப்படுறாரு. அதுக்கு பழனி வந்து, அண்ணே இதுதானே அவன் பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் அந்த வீட்டை பத்தி ஏதாவது சொல்லிட்டே இருக்க, உனக்கு என் மேலாம் அக்கறை இல்ல, என் மச்சான் நான் அசிங்கப்படுத்தணும், அதுக்கு என்ன யூஸ் பண்ண பாக்கணும்னு சொல்லி கோவப்படுவாரு. இப்ப முத்துவேலு லைட்டா மிரட்டுற மாதிரி பேசுறாரு. பழனி, இங்கேருந்து நீ கிளம்புனா கடைசி வரை இப்படிதான் இருக்கணும், உனக்கு கல்யாணம்லாம் ஆக வாய்ப்பே இல்லைன்றாரு. ஆனா பழனி வந்து, எனக்கு கல்யாணமே ஆகாட்டினாலும் பரவாயில்ல, இங்கெல்லாம் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்ப போவாரு. லாஸ்டா காந்திமதியை பார்த்து, அத்தை நான் என் அக்கா வீட்டுக்கே போய்க்கிறேன், நீ என்னை தப்பா நினைச்சுக்காத, அடிக்கடி உன்னை வந்து நான் பார்க்க வருவேன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அடுத்து இந்த பக்கம் பாண்டியன் வீட்டை தான் காட்டுறாங்க. அவங்களே எல்லாருமே சாப்பிட்றதுக்காக தான் ஒன்னா உட்காந்துருக்காங்க. நான் யாருமே ஒழுங்கா சாப்பிடாம ரொம்ப சோகமா இருப்பாங்க. கோமதிலாம் காலையில இருந்து எதுவுமே சாப்பிடாம இருக்காங்க. இதெல்லாம் கேள்விப்பட்ட பாண்டியன் கோவப்படுறாரு. காலையில இருந்து சாப்பிடலன்னா உடம்பு என்னடி ஆகுறது, ஒழுங்கா உட்காந்து சாப்பிடு, உன் தம்பில இந்நேரம் வயிறு முட்டை சாப்பிட்டு நல்லா தூங்கியிருப்பான், நீ அவனை பத்தி கவலைப்படாம ஒழுங்கா சாப்பிடுன்னுவாரு. அந்த டைம் பார்த்து கரெக்டா பழனியும் வந்துடுறாரு. வந்தவர், நல்ல வேலை யாருமே என்ன சாப்பிடாம தானே இருக்கீங்க, நான் கூட நீங்க என்னை விட்டு சாப்பிட்டுருவீங்களோன்னு நினைச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவரே தட்டை போட்டு சாப்பாடுலாம் போட்டு சாப்பிட ஆரம்பிப்பாரு. அதெல்லாம் பார்த்து எல்லாருக்குமே லைட்டா ஷாக்கா தான் இருக்கு. முக்கியமா பாண்டியன் என்ன சொல்ல போறான்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப பழனி பாண்டியன்ட்ட, இங்க பாருங்க மச்சான், நீங்க சொன்னீங்கன்றதுக்காண்டி தான் அங்க போனேன், ஆனா ஒரு நாள் கூட என்னால அந்த வீட்டுல இருக்க முடியல, என் அண்ணங்களுக்கு எனக்கும் சுத்தமா செட் ஆகாது, இங்க பாருங்க மச்சான், நீங்க திட்டினாலும் சரி அடிச்சாலும் சரி நான் இங்கே தான் இருப்பேன், அதுக்கு மேல நீங்க என்ன துரத்தணும்னு பாத்தீங்க, நான் போறேன், ஆனா இங்க கண்காணாத இடத்துக்கு போயிருவேன், திரும்ப என் அண்ணன் வீட்டுக்குலாம் போக மாட்டேன்ற மாதிரி சொல்றாரு. அதை கேட்ட பாண்டியன் வந்து, லூசு பையில ஏன்டா அப்பெல்லாம் பேசுற, நீ எங்கேயும் போவேன், இங்கே இருறா, நல்லா சாப்பிட்றான்றாரு. பாண்டியனோட முடிவை பார்த்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கோமதி இன்னும் சாப்பிடாம இருக்காங்கன்னு தெரிஞ்சாலும் பழனியே கோமதிக்கு ஊட்டி விடுவாரு. ஒரே சென்டிமெண்ட் சீனா இருக்கு. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, அடுத்த நாள் காலையில ராஜியும் கதிரும் ட்ரைனிங்காண்டி கிரவுண்டுக்கு கிளம்புறாங்க. ஹால்லே கோமதியும் பாண்டியனும் உட்காந்துருப்பாங்க. அதை பார்த்த ராஜி வந்து, இவங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு கேட்பாங்க. அது கதிர் வந்து, இருக்கவே இருக்கு நம்ம டியூஷன் காரணம், அதை சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதான்றாரு. இப்ப ராஜி லைட்டா கில்ட்டியா ஃபீல் பண்றாங்க. அடிக்கடி வீட்டுல இப்படி பொய் சொல்லிட்டு போறது ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்குன்றாங்க. அது கதிர் நக்கல் பண்ணுவாரு. அடேங்கப்பா, நீ பொய் சொல்லாத ஆள் தான், வீட்டுல எத்தனை தடவை பொய் சொல்லியிருக்க, சும்மா நடிக்காம வான்னு சொல்லிட்டு கூட்டு போறாரு. ராஜி பயந்த மாதிரியே பாண்டியன் பிடிச்சி விசாரிப்பாரு. என்னப்பா 2 பேரும் காலங்காத்தால எங்க கிளம்பிட்டீங்கன்னு கேட்பாரு. ராஜி டியூஷன் எடுக்க போறேன் மாமான்றாங்க. உடனே பாண்டியன் வந்து, என்னப்பா முன்னாடிலாம் வாரத்துக்கு ஒரு தடவை டியூஷன் எடுக்க போவ, இப்ப அடிக்கடி டியூஷன் எடுக்க போற, என்னப்பா ராஜி மாமாவுக்கு தெரியாம வேற எங்கேயும் டியூஷன் எடுக்கிறியான்னு கேட்கறாரு. அதுக்கு ராஜி வந்து, ஐயோ மாமா அப்படிலாம் இல்ல மாமா, பசங்களுக்கு பரிச்சை வருது மாமா, அதான் ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கேன்றாங்க. பதிலுக்கு பாண்டியன் சொல்றாரு, பசங்களோட படிப்புலாம் முக்கியம் தான்ப்பா, அதை பார்த்துட்டு உன் படிப்பை கோட்டை விட்டுறாதுன்றாரு. ராஜி, அதெல்லாம் நான் கரெக்டா இருப்பேன் மாமான்னு. மீனாவும் சப்போர்ட் பண்றாங்க. மாமா, அந்த பசங்க ஒழுங்கா படிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு நல்ல மார்க் எடுக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு ராஜி சபதம் போட்டிருக்கா, அதான் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கான்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த டைம் பார்த்து கரெக்டா பழனி வந்து, ராஜி டியூஷன் தானே எடுக்க போற, அதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய பேக்னு கேட்பாரு. ராஜியும் கதிரும் அது இதுன்னு காரணத்தை சொல்லி சமாளிக்கிறாங்க. கடைசியா பாண்டியன் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியன் வந்து பழனியை பார்த்து, என்னடா நைட்டு நல்லா தூங்குனியான்னு கேட்பாரு. பழனியும், நல்லா தூங்குனேன் மச்சான், நேற்று நீங்க வீட்டை விட்டு கிளம்ப சொல்லிட்டீங்க, அதை நினைச்சு நேற்று நைட்டு ஃபுல்லா நான் ஒழுங்கா தூங்கல, இன்னைக்கு தான் கொஞ்சம் நிம்மதியா தூங்குனேன்றாரு. கடைசியா பாண்டியன் சொல்லுவாரு, நீ வீட்டுக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தாண்டான்றாரு. அப்ப கோமதி லைட்டை நக்கல் பண்றாங்க. பாத்தியாடா இவரோட பேச்ச, உன்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டது மட்டும் இல்லாம
இப்ப எப்படி நல்லவர் மாதிரி பேசுறாருன்ற மாதிரி சொல்றாங்க. உடனே பாண்டியன் வந்து நீ வேற ஏன்டி சும்மா இருடி, நான் வேற ஒரு காரணத்துக்காண்டி அனுப்புனேன், அது வேற ஒரு மாதிரி முடிஞ்சிருச்சு, சரி விடு எல்லாம் நல்லதுக்கு தான், பழனி நீ ஒன்றும் கவலைப்படாதடா, உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்றாரு. அதை கேட்ட பழனிக்கு வந்து ஷாக் ஆகுது. ஐயோ மச்சான் தயவு செஞ்சு இந்த பேச்சை மட்டும் எடுக்காதீங்க, இதனாலதான் இவ்வளவு பிரச்சனைன்றாரு. பதிலுக்கு பாண்டியன் வந்து அப்பெல்லாம் அவனை சும்மா விட முடியாதுடா, கண்டிப்பா உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சே திருவேன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாரு. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா கோமதி வந்து பழனிட்ட வீட்டுக்கு போன பின்னாடி என்னெல்லாம் நடந்துச்சுன்றதை விசாரிக்கிறாங்க. அதோட தான் எனக்கு சீரியலே முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா ராஜியும் கதிரும் பாண்டியன்ட்ட போய் சொல்லிட்டு கிரவுண்ட்ல ட்ரைனிங் பண்ண போயிருக்காங்கல்ல, அங்க போன பின்னாடி ராஜி வந்து பயங்கரமா பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, ரன்னிங் பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த வழியா வாக்கிங் வந்த பாண்டியன் வந்து இதை கவனிக்கிறாரு. ராஜி கிரவுண்டுக்குள்ள வேகமா ஓடிட்டு இருக்கதெல்லாம் பார்த்து பாண்டியனுக்கு ஒரு மாதிரி குழப்பமா இருக்கும். பக்கத்துல இருக்கவிட்ட என்ன ஏதுன்னு விசாரிப்பாரு. அவரும் விஷயத்த சொல்றாரு. என்னப்பா பாண்டி அவனுக்கு தெரியாதா, உன் மருமக போலீஸ் ஆக போறாளாமே, அதுக்குதான் இங்க வந்து பயிற்சி எடுத்துட்டு இருக்கான்ற மாதிரி சொல்றாரு. அதை கேட்ட பாண்டியனுக்கு செம டென்ஷன் ஆகுது. நம்மகிட்ட டியூஷன் எடுக்க போறேன்னு போய் சொல்லிட்டு 2 பேரும் இங்க வந்து இந்த வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அதுவும் நம்மகிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இவங்களா இப்படி ஒரு முடிவு எடுக்க போச்சுன்னு சொல்லி கோவப்படுறாரு. வீட்டுக்கு வந்து வழக்கம் போல கோமதிட்ட சத்தம் போடுவாரு. கோமதி உன் மகனும் மருமகளும் என்ன காரியம் பண்ணியிருக்காங்க தெரியுமா சொல்லிட்டு சத்தம் போடுறாரு. கடைசியா ராஜியும் கதிரும் வராங்க. அதுக்குள்ள பாண்டியன் ஒரு பெரிய பஞ்சாயத்தே பண்ணி வச்சிருப்பாரு. ராஜி கதிரை நிக்க வச்சு கேள்வி மேல கேள்வியா கேட்கிறாரு. 2 பேரும் எங்க போயிட்டு வரீங்கன்னு கேட்கிறாரு. ராஜி சமாளிக்க பாக்குறாங்க. மாமா உங்கள்ட்ட சொல்லிட்டு தானே மாமா போயிட்டு வரோம், டியூஷன் எடுக்க தான் மாமா போயிட்டு வரோன்றாங்க. அதுக்கு பாண்டியன் நக்கலா டியூஷன் எங்கப்பா கிரவுண்ட்ல எடுத்தியா, சும்மா போய் சொல்லாம உண்மையை சொல்லுப்பான்றாரு. இப்ப கதிருக்கு ராஜிக்கும் பாண்டியனுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சுன்ற விஷயம் தெரிஞ்சு போகுது. அதனால கதிர் உண்மையை மறைக்காம சொல்லிடுறாரு. ஆமா நாங்க கிரவுண்டுக்கு தான் போயிட்டு வந்தோன்றாரு. பாண்டியன் எதுக்குன்னு கேட்கும் போது கதிர் சொல்றாரு ராஜிக்கு போலீஸ் ஆகணுன்றதுதான் சின்ன வயசு ஆசை, இப்ப போலீஸ் செலக்ஷன் வேற வரப்போகுது, அதனாலதான் அதுக்கு பிராக்டிஸ் பண்றதுக்காக கிரவுண்டுக்கு போயிட்டு வரான்றாரு. அதை கேட்ட பாண்டியன் கோவப்படுவாரு. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம நீங்களா அப்படி ஒரு முடிவு எடுத்தா என்ன அர்த்தம், அப்ப நான் எதுக்கு இந்த வீட்டுல இருக்கேன்ற மாதிரிலாம் கோவப்படுவாரு. கடைசியா ராஜியை பார்த்து இங்க பாருப்பா ராஜி, நான் உன்னை வேலைக்கு போவேன்னாலாம் சொல்லல, நீனே மீனா மாதிரி வேற ஏதாவது கவர்மெண்ட் வேலைக்கு போ, ஆனா அந்த போலீஸ் வேலை நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாதுப்பா, அதை விட்டுன்றாரு. அதை கேட்டு கதிருக்கு இப்ப டென்ஷன் ஆகுது. ஏன் ராஜி போலீஸ் ஆகக்கூடாது, இங்க பாருங்க இது அவளோட லட்சியம், அவ கண்டிப்பா போலீஸ் ஆயே திருவான்மாரு. அதை கேட்டு பாண்டியனுக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது. இங்க பாரு இது என்னோட வீடு, இங்க நீங்க இருக்கணும்னா சொல்றதெல்லாம் கேட்டுதாண்டா இருக்கணும்பாரு. பதிலுக்கு கதிர் வந்து சரி நாங்க பண்றதெல்லாம் பிடிக்கலன்னா சொல்லிருங்க, நாங்க உடனே இந்த வீட்டை விட்டு கிளம்புறோன்றாரு. அதை கேட்டு எல்லாருக்குமே ஷாக் ஆகும். கோமதி இடையில வந்து பிரச்சனையை சமாதானம் பண்றாங்க. எங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் உங்கள்ட்ட பேசி புரிய வைக்கிறேன்றாங்க. அதுக்கப்புறம் நடக்கும்னா கோமதி வந்து ராஜி கதிரை தனியா பார்த்து பேசுவாங்க. டே கதிர் அப்பாட்ட என்னடா இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க, அவர் என்ன ராஜியை வேலைக்கு போவேன்னா நான் சொல்றாரு, போலீஸ் வேலை தானே வேணான்றாரு, அதை ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டேற, இங்க பாரு ராஜி மாமா சொல்றதான் சரி, போலீஸ் வேலைலாம் நம்ம குடும்பத்துக்கு சரி வராது, அதை விட்டுருன்றாங்க. இப்ப கதிருக்கு செம டென்ஷன் ஆகுது. அம்மா அவன் மனசுல என்னம்மா நினைச்சிட்டு இருக்க, எங்க இஷ்டப்படி எங்க வாழ்க்கையில எந்த முடிவும் எடுக்க விட மாட்டியா, இதே மாதிரி தான் எங்க 2 பேருக்கும் விருப்பம் இல்லாம கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்ச, இப்ப ராஜியோட லட்சியம் போலீஸ் ஆகிறது, அதையும் தடுக்க பாக்குற, உனக்கு உன் புருஷனோட சந்தோஷம் தான் முக்கியம் அப்படித்தானே, இங்க பாரு ராஜி கண்டிப்பா போலீஸ் ஆவா, அது யார் நினைச்சாலும் தடுக்க முடியாதுன்ற மாதிரி பேசி விட்டுறாரு. இதெல்லாம் கேட்டு கோமதிக்கு லைட்டா டென்ஷனாக தான் செய்யுது. அந்த கோவத்தை கண்டிப்பா ராஜி மேலதான் காட்டுவாங்க. இவன் என் பிள்ளைய மயக்கிட்டா, என் பிள்ளைய தூண்டி விட்டு எங்களுக்கு எதிராகவே பேச வைக்கிறா அப்படின்ற மாதிரிலாம் கோவத்தை காட்டுவாங்க. இந்த மாதிரி சீன்ஸ்லாம் வரலாங்க. இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு வீடியோ கொஞ்சம் லாங் வீடியோவாக போட்டிருக்கேன். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வேணும்னா மறக்காம கமெண்ட்டில் அதை மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூஸ் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.